10 வருஷம் மோடி கவர்மெண்ட்ல நீங்க திருப்தி ஆகிற மாதிரி எதுவுமே நடக்கலையா? இருந்தா நான் ஏங்க பேச மாட்டேங்கிறேன்? 10,000 வேலைக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள். 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு தானே சொன்னேன். எனக்கு அது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது பார்டர் பக்கத்துல தோட்டம் இருக்கா? இது பிரச்சனை இல்லை எனக்கு. நாடை ஏன்டா இப்படி வச்சிருக்கேங்கிறது தானே என் பிரச்சனை. இப்ப நானும் டாக்ஸ் கட்டுறேன், கோடிக்கணக்கில் கட்டுறேங்க நான் டாக்ஸ். நான் கொடுக்குற டாக்ஸ் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு வாழணும்னு தானே. அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாதுங்க. அவங்களுடைய எண்ணமே ஆட்சி நடத்துறது இல்லை. இது வந்து ஒரு மொழி ஒரு தர்மம் இந்து ராஷ்டிராங்கிறது தான் RSS பிஜேபியோட கொள்கையை தவிர அதுக்கு ஒரு முன்னாடி நிக்கிறாரு. எனக்கு ஒரு இளைஞனா இருந்ததுல இருந்து மக்களுக்கு வந்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தா தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு கோயில் கட்டுறதுக்கெல்லாம் உண்ணாவிரத நாயகன் தலைவன் இப்பதான் பாக்குறேன். அண்ட் பார்லிமெண்ட் பில்டிங்ல நீ வந்து ஹோமம் பண்ற. பார்லிமெண்ட் என் வீடுங்க, என் வீடு அது. இங்க முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்டியன் இருக்கான், ஜெயின் இருக்கான், ஏழை இருக்கான். என் வீட்டுக்குள்ள உனக்கு யாரையா பர்மிஷன் கொடுக்குறது?